ஆனந்து, என்னப்பா? இட்லி செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போயிடுறியா? ஐயோ, நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. எப்போ பாரு சாப்பிட்டியா, தூங்குனியா, படுத்தியா, இதெல்லாம் கேட்காதேங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீ உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கல வீட்டில். இல்லைப்பா. சந்தோஷமா போதும், இதுக்கு மேலே பேசாத. நீ சொன்னா புரிஞ்சுக்கோ. சரிப்பா சரிப்பா, கோவப்படாதப்பா. சரி தூங்கு. சரி சரி, நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம், சரியா? புரிஞ்சுக்கோ. கதவு சாத்து படு. சரி சரி, பத்திரமா. சரி படு, பேசாத. இல்லை டிவி ஆன் பண்ணி டிவி பாரு. சரி நான் வரேன். சரி சரி. என்னப்பா உன் பிரச்சனை? எவ்வளவு தூரம் சொல்றது? ஆபீஸ்ல இருக்கும்போது தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க. இல்லையா? சொன்னா கேட்க மாட்டியா நீ? இல்லையா? வெயிப்பா, வீட்டுக்கு வந்து நான் பேசிக்கிறேன். இல்ல 3 நாளா வெயிப்பா, வெய், போன வெய். ஏய் சாரி யார், எங்க அப்பா தான். நோ நோ, தட்ஸ் ஓகே. எப்போ கத்திட்டே சொல்லுமா. பிளான் கன்ஃபார்ம் பண்ணலாமா? நாளைக்கு டின்னர். ஓகே, I'll be waiting. All right, thank you. Yeah, see you. bye 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 bye. See you. அப்பா, 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 அப்பா. துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல் திரும்பி வா. நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் எழுந்து வா. நீ வந்து நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, இது கேட்டுட்டே இருப்பியா? ஆஃபீஸ் டென்ஷனு, இந்த டென்ஷன் எல்லாமே என் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடி எனக்கு புரியலப்பா. எனக்கு தெரியல அப்பா. இருக்கும்போது வில்லனாய், இறந்த பின் கதாநாயகனாய், எப்போதுமே இரட்டை வேடங்கள் தான் அப்பாக்களின் கதாபாத்திரம். திருட்டுத்தனமாய் அன்பை கொட்டுவதில் அப்பாக்கள் 100 அம்மாக்களுக்கு சமம். தெய்வங்கள் அனுப்பிய தேவதை தான் அம்மா. தெய்வமே நேரில் வந்தால் அதுதான் அப்பா. திரும்பி வா, எழுந்து வா, திரும்பி வா, எழுந்து வா, எழுந்து வா. நம்ம பிஸியாக தான் இருப்போம். இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையில் இருந்தாலுமே அந்த ஒரு 2 ஜீவனுக்காக அந்த அலட்சியப்படுத்தாமல் கொஞ்ச நேரம் அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற விஷயம் வந்து இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. ஒரு விஷயம் சாதிச்சாலுமே அது பெருமிதம் கொள்றதுக்கு அப்பா அம்மா மாதிரி யாரும் வர மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஸ்பெண்ட் தட் டைம் வித் யுவர் பேரண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ அக்கா. ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத முதல்ல கேட்கலாம். உமாரியாஸ் மேம், உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். Dev. So you should take care of your parents. That's more important in life. Coming to your performance, அவ்வளோ அழகாக இருந்தது தேவ். நான் ஐ ஆக்சுவலி டென்ட் எக்ஸ்பெக்ட், நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கனிகா மேம், நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த கான்செப்ட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் சொல்லவே வேண்டாங்க. யூனோ யூஆர் அ மெஜிஷியன். யூனோ ஒரு நடிகர் நடிக்கும் போது நீங்கள் அழும்போது 10 பேர் அழறாங்கன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கிற மேஜிக். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் கண் கலங்கிட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஷோ மூலியமா நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும்னு. யா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை தந்தை. All these years I was waiting for this award. This is the best award which
I don't think so I'll get again. It's the best award which Sun TV has given me. Thank you so much Sun TV and Naanga Ready Neenga Ready show. And I love this a lot. Thank you judges. Thank you.